இவ்வளவு பிரைம் மினிஸ்டர் இவ்வளவு சிஎம்ஸ் எல்லாம் போனாங்களே யாருமே ப்ரே பண்ணதில்ல. இவருக்கு மட்டும் நான் ஃபுல் ரம்ஜான்லயோ அவருக்காக அவர் ஜெயிக்கணும் நான் சத்தியமா ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். ஒரு குரூப்ல வந்து இந்த மாதிரி வரீங்களா 500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் இங்க பாத்தீங்கன்னா காசே இல்லாம நிக்கிற குரூப் இது. 500 ரூபாய்க்காக நிக்கலங்க, எல்லாருமே வந்து காசே இல்லாம வந்து நிக்கிற குரூப். அதுக்கு சொல்றீங்களா எதுக்கு சொல்றீங்களா? எல்லாரும் லேடிஸ்க்கு சேஃப்டி கொடுத்தாலே போதும். ஏன்னா இந்த போதை பொருட்கள் அது எல்லாமே வந்து தவிர்த்துட்டு வெறும் லேடிஸ்க்கு சேஃப்டி சுயமா நம்ம சம்பாதிச்சு நம்ம சாப்பிடுறதுக்காக நம்மளுக்கு ஒழுங்கான வேலை போசி பொருள்லாம் வேணாம். நம்ம சம்பாதிச்சு நம்ம சாப்பிடுறதுக்கான வேலை கொடுத்தாலே போதும். நாங்க நம்மளோட வாழ்க்கையை வந்து நாங்க நல்லபடியா பார்த்துட்டு போதும் இல்லையா? நம்ம எல்லாருக்குமே பேசிக்கலி அதுதானே தேவை. ஒரு வேலை, நல்ல சாப்பாடு, நல்ல உடை, அது இருந்தாலே நம்ம வாழ்க்கை வந்து நம்ம நல்லபடியா பார்த்துப்போம். அது கரெக்ட் தானே? சைல்ட்ஹுட்ல இருந்து விஜய் ஃபேன். விஜய்னா எனக்கு அவ்வளவு பிடிக்கும். வீட்ல எல்லாரும் திட்டு எதுக்கு போற? இல்ல நான் விஜய் பார்க்கணும். நான் சைல்ட்ஹுட்ல இருந்து அவரோட ஃபேன். அவர் பார்த்தே ஆகணும்னு வந்தேன் நான். ஓகே, உங்களுக்கு கால் வந்துச்சு 500 கொடுக்குறோம். ஆமா, கட்சிக்கு வந்து மெசேஜ் வந்துச்சு. அது வந்து கொடுக்கவும் நீங்க வந்து ரிப்ளைவும் பண்ணாதீங்க, யாருக்குமே ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, ஏன்னா கட்சி நேரம் போயிட்டு இருக்கு அப்படின்னு கூட எனக்கு ரெக்கார்ட் பண்ணி வந்துச்சு. ஆனா நாங்க போல வளராது இருக்கோம்ல, இந்த மாதிரி ஒருத்தர் வந்தாரு எல்லாரையும் கதற விட்டாருன்னு ஒண்ணு இருக்கும்ல, அது போதும். அண்ணா கிட்ட இருந்து ஒரு எதிர்பார்ப்பும் இல்ல. அண்ணா செய்வாரு, எல்லாமே செய்வாரு. அண்ணா செய்யாதது எதுவுமே கிடையாது. சான்ஸ் கொடுத்தா அண்ணா பக்காவா எல்லாத்தையும் செஞ்சு தெய்வத்திட்ட கோரிக்கை தான் வைக்க முடியும். வெச்சாச்சுல அவர் பார்த்து பாரு இதுக்கு அப்புறம் அவ்வளவுதான்.